ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் வந்து அந்த ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் தான் பார்த்தோம். ஸோ அதோட எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். ஏயும் பியும் கொடுத்துட்டாங்க. ஸோ 3/3 ஆல்ரெடி நம்ம ஒரு டெஃபினிஷனில் பார்த்துருக்கோம். P/Q Q/Rன்னு இருந்தால் B/R அப்படிங்கிற மாதிரி டெஃபினிஷனில் வரும், இதோட ஆர்டர் வரும். ஸோ அதனால் 3/3 3/3 இருந்தால் 3/3 கிராஸில் வரும். அட் த சேம் 4/3 3/2 இருந்தால் 4/2 நமக்கு மேட்ரிக்ஸ் கிடைக்கும், ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏபி. நெக்ஸ்ட் 4/2 2/2ங்கும்போது 4/2 கிடைக்கும். 4/5 5/1 கிடைக்கும்போது 4/1 கிடைக்கும். 1/1 1/3 இருக்கும்போது 1/3 அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆர்டர் ஆஃப் த ஏபி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் A is the order of P/Q and B is the order for B is of order Q/R. அப்படி இருக்கும்போது வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ஏபி அண்ட் பிஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ டைரெக்டாக ஆர்டர் ஆஃப் ஏபின்னு போடும்போது B/Q Q/Rங்கும் போது P/Rன்னு கிடச்சிரும். ஆனால் பிஏங்கிறது டிஃபைன் பண்ண முடியாது. அதோட காலம் ஆஃப் பியும் நம்பர் ஆஃப் காலம் ஆஃப் ரோ ஆஃப் ஏயும் நாட் ஈக்குவலாக இருக்கிறதுனால இதை டிஃபைன் பண்ண முடியாது. Third sum, A has A rows, A plus 3 columns. B has B rows, 17 minus B columnsனு இருந்துச்சுன்னா ரெண்டு ப்ராடக்ட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதாவது ஏபியும் பியும் டிஃபைன் பண்ண முடியுது அப்படின்னா ஏபி என்னன்னு கேட்குறாங்க. அப்போது ரெண்டு ப்ராடக்ட்டுமே டிஃபைன் பண்ண முடியுதுன்னா ஏயும் 17 minus பியும் ஈக்குவல், A plus 3யும் பியும் ஈக்குவல். ஸோ அப்படி ஈக்குவல் பண்ணோம். அதே தான் ஆர்டர் ஆஃப் ஏ எழுதிக்கிறோம், ஆர்டர் ஆஃப் பி எழுதிக்கிறோம். ப்ராடக்ட் ஆஃப் ஏபி எக்ஸிஸ்டாக இருந்தால் இந்த ரெண்டும் ஈக்குவல். ஸோ அந்த மாதிரி ஈக்குவல்னு எழுதிட்டோம். அதை இப்படி மாற்றி எழுதிக்கலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எழுதிக்கலாம். அட் த சேம் இந்த ரெண்டும் ஈக்குவல் பிஏ எக்ஸிஸ்டாக இருக்கும்போது 17 minus B ஈக்குவல் டு A plus B ஈக்குவல் டு 17. இப்போ ஃபஸ்ட்டு 1 and 2 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா 2A வந்து 14 கிடைக்குது. அப்போ A 14 2ஆல் டிவைட் பண்ணும்போது A வந்து 7 கிடச்சிது. அட் த சேம் இந்த 7 ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடும்போது 7 minus B ஈக்குவல் டு -3. -3 இங்கே வரும்போது ப்ளஸ்லேயும் B இங்கே வரும்போது ப்ளஸ்லேயும் வரும். அப்போ B வந்து 10. ஏபியோட வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 4 ஏபின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏபி பிஏ கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது ஏபியும் பிஏவும் ஈக்குவலா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கிறோம். ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் எழுதுகிறோம். இதில் எழுதும்போது இங்கே ரோ வைஸ் இங்கே காலம் வைஸ் பார்க்குறோம். இப்போது இங்கே பார்த்தோன்னா 2 × 2 5 × 2 2 × 2 + 5 × 2. நெக்ஸ்ட்டு வந்து 2 × -3 plus 5 × 5 4 × 2 4 × 1 3 × 2 4 × -3 3 × 5 இதை தான் இங்கே எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் இதோட அடிஷன் சப்ராக்ஷன்லாம் பண்ணிவிட்டு நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர். நெக்ஸ்ட் பிஏ கண்டுபிடிக்கிறோம். பிஏ கண்டுபிடிக்கும் போது இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். எழுதிட்டு அட் த சேம் இது என்ன ப்ராசஸில் பண்ணமோ அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏபியும் பிஏயும் கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டு ஈக்குவலான வெரிஃபை பண்ணணும். பட் இது ஈக்குவல் இல்லை, அதனால நாட் ஈக்குவல்னு போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு கிவன் தட் ஏபிசின்னு 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா A × B + C = AB + ACன்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் சைடில் எடுத்துக்கும் போது B + C எடுத்துக்கிறோம். B + C ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. தென் இந்த ஆன்சரையும் ஏயையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ரைட் சைட் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு ஏபி ஃபைண்ட் பண்ணுறேன். A × B இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. தென் ஏசி கண்டுபிடிக்கிறோம். A × C மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்கிறது. அதனால் நம்ம வெரிஃபை பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் ஈக்குவலாக இருக்குது. தென் ஷோ தட் த மேட்ரிக்ஸ் ஏபி இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த மேட்ரிக்ஸ் வந்து காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஏபி எடுத்துக்கிறோம். மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரோம். அட் த சேம் பிஏயும் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணும்போது ரெண்டோட ஆன்சரும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் இது வெரிஃபை ஆகுது. தென்
செவன்த் ஈக்குவேஷன் செவன்த் சம்மு லெட் ஏபிசி 3 கொடுத்துட்டாங்க. 3 சப்டிவிஷனை நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். ஏ இன்ட்டு பிசி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு சின்னு எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் நான் லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறேன். பிசி கண்டுபிடிக்கிறேன். பி இன்ட்டு சி கண்டுபிடிக்கிறேன். 4 இன்ட்டு 2 0 இன்ட்டு 1 ஃபஸ்ட் இது. 4 இன்ட்டு 0 0 இன்ட்டு 2 செகண்ட் ஒன். 1 இன்ட்டு 2 5 இன்ட்டு 1 இந்த இது. 1 இன்ட்டு 0 5 இன்ட்டு 2 10. ஸோ இந்த இது இதெல்லாம் ஆட் பண்ணி எழுதும்போது இதை வந்து ஏ சப்டிவிஷன் எடுத்துக்கிறோம். ஏன்னா மற்ற சப்டிவிஷனுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிசியில் கிடச்ச ஆன்சரையும் ஏயையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அதை தான் இப்படி எழுதியிருக்கும். இதை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஆன்சர்ஸ் கிடைக்குது. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கிறேன். ரைட் சைடு கண்டுபிடிக்கிறதுக்காக ஏபியை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஏபியோட சியை மல்டிப்ளை பண்ணுறேன். ஏபிக்கு வந்த ஆன்சர் இன்ட்டு சி. இதை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஆன்சர் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஏ இன்ட்டு பிசி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு சி அப்படின்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது சப்டிவிஷன் என்னென்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஏ மைனஸ் பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசிங்கிறது தான். ஸோ ஏ மைனஸ் பி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த ஆன்சர் இதை பின்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து அடுத்த சப்டிவிஷனில் யூஸ் பண்ணுறதுனால நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு சி. ஏ மைனஸ் பியில் கிடச்ச ஆன்சர் இன்ட்டு சி போடுறோம். மல்டிப்ளை பண்ணுறோம். நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கி. இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஏசி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஏ இன்ட்டு சி மல்டிப்ளை பண்ண ஆன்சர் ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பிசின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பை ஏ இங்கே இருக்குது. பிசி ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதில் இருந்து ஏசி மைனஸ் பிஏ அதை தான் இங்கே பை பிசிங்கிறதுக்கு பை ஏன்னு எழுதியிருக்கேன். ஏசியிலேருந்து பிசியை மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்போ நமக்கு ஏற்கனவே 3ல் கிடச்ச ஆன்சரும் 4ல் கிடச்ச ஆன்சரும் ஈக்குவல். ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷன் ப்ரூஃப் ஆயிடுச்சு. தென் கடைசி சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ மைனஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ மைனஸ் பி ஆல்ரெடி நம்ம இங்கே மேலே கண்டுபிடிச்சிருக்கோம் பை பியிலேருந்து. அடுத்தது ஏ மைனஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் எழுதுகிறோம். அந்த ஈக்குவேஷனை 5ன்னு எழுதிக்கிறோம். ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறோம். பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஏ மைனஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். 8th sum, if a equal to cos theta 0 0 cos theta, b equal to sin theta 0 0 sin theta, then so that a square plus b square equal to identity matrix ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் போது ஏ 2 தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா 0 0 காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு கிடைக்குது. அட் த சேம் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் போது சைன் ஸ்கொயர் டீட்டா 0 0 சைன் ஸ்கொயர் டீட்டா. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் கிடைக்கும். 0 0 காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர். காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் வேல்யூ வந்து 1. ஸோ அதனால் அந்த இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக கிடச்சிடும். தென் இஃப் ஏ ஈக்குவல்ட்டுன்னு ஒன்று கிடச்சிச்சு, ஏயும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ ஏற்கனவே இருக்குது. ஏ டிரான்ஸ்போஸ்னால் என்ன பண்ணுவோம், ரோவை காலமாகவும் காலத்தை ரோவாகவும் மாற்றுவோம். அப்போ காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா, சைன் டீட்டா காஸ் டீட்டா. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். பண்ணும்போது என்ன வரும், காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா வந்து காஸ் ஸ்கொயர் டீட்டா, சைன் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா வந்து சைன் ஸ்கொயர் டீட்டா. இங்கே காஸ் டீட்டா சைன் டீட்டா, அப்போ மைனஸ் காஸ் டீட்டா சைன் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா. நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா சைன் டீட்டா. இப்போ மைனஸ் சைன் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிரும். அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா. இப்போ இது ரெண்டையும் 1 1ன்னு கிடைக்கும். இது ரெண்டுக்கும் கேன்சல் ஆகி 0ன்னு கிடைக்கும். அப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். வெரிஃபை தட் ஏ ஸ்கொயர் வந்து ஐன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு ஏ இந்த இருக்கு. ஏயும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், 5 × 5 25, 6 × -4 வந்து -24, 5 × -4 -20, -4 × -5 வந்து +20, 6 × 5 வந்து 30, -5 × 6 வந்து -30, 6 × -4 வந்து -24, -5 × -5 வந்து +25. இதில் இருந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடச்சிடும். 11th sum ஏ கொடுத்துட்டாங்க, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறத ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல என்ன கண்டுபிடிக்கலாம், ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம்.
ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் போது நமக்கு இப்படி ஒரு மல்டிப்ளிகேஷன் கிடைக்குது. ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லும்போது ஏல இருக்க ஒரு வேல்யூ ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் டின்னு வரும். அப்போ அது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடின்னு எழுதலாம். அடுத்து பி இன்ட்டு ஏ ப்ளஸ் டின்னு வரும். ஏபி ப்ளஸ் பிடின்னு எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்து சி இன்ட்டு ஏ ப்ளஸ் டின்னு வரும். ஏசி ப்ளஸ் சிடின்னு எழுதலாம். டி இன்ட்டு ஏ ப்ளஸ் டின்னு வரும். ஏடி ப்ளஸ் டி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. ஸோ அதை தான் பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு I2ன்னு எழுதிக்கலாம். 12th சம் ஏபி கொடுத்துட்டாங்க, வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கிறோம். ஏபியை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்குது ஆன்சர். அதுக்கு டிரான்ஸ்போஸ் கிடைக்கும்போது இந்த ஆன்சர் கிடைக்குது. தென் ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ் ரோவாக காலமாகவும் கால ரோவாகவும் மாறுது. இப்போது பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இதை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ சேம் ஆன்சர் கிடச்சிருச்சு, அதனால் வெரிஃபை பண்ணிடுறோம். தென் இஃப் ஏ ஈக்குவல் டு இந்த வேல்யூவாக இருந்தால் ஷோ தட் ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a + 7i2 ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஏ ஸ்கொயருக்கு ஏ இன்ட்டு ஏ மல்டிப்ளை பண்ணி இந்த எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மைனஸ் 5aன்னு இருக்கிறதுனால -5 உள்ள மல்டிப்ளை பண்ணி ஒரு வேல்யூவோடையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். தென் I2ங்கிறது I1001ன்னு வரும். அதில் 7 மல்டிப்ளை பண்ணி எழுதுனா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த 3ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 0ன்னு கிடைக்கி நமக்கு தேவையான ப்ரூஃப் கிடச்சிருச்சு. தேங்க்யூ.